பரோட்டா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரி நம்ம வீட்லேயே ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு தப்பான முடிவு எடுத்துகிட்ட போல். பரோட்டா எப்படி வந்திருக்குன்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ அதுக்கு சால்னா ரெடி பண்ணுறதுக்கு 100 கிராம் சின்ன வெங்காயமும் 2 தக்காளி இறக்கிக்க சொன்னாங்க, நல்லா பழுத்ததாக பார்த்து. அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கும் பெரிய வெங்காயம் ஒரு 3 தக்காளி பொடி பொடியாக நறுக்கிக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் பரோட்டா மாவு மைதா மாவு ஒரு 1/2 கிலோ வாங்கிக்கிட்டேன். இதில் வந்துட்டு 1 ஸ்பூன் சர்க்கரையும் 1 ஸ்பூன் உப்பும் சேர்த்துக்க சொன்னாங்க. அது கூட 1 ஸ்பூன் ஆயிலு, அதுக்கப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றி ஃபஸ்ட்டு பிசைய சொன்னாங்க. ஸோ அதை நல்லா பிசைஞ்சிட்டு ஆஃப்டர் தட் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தேவையான அளவு ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்க சொன்னாங்க. எல்லாமே கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன். ஏன் வரலன்னு எனக்கு தெரியல, ஆனால் நல்லா சாஃப்டாக தான் இருந்துச்சு. ஸோ அவங்க சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கிட்டேன். ஸோ பிசைஞ்சு முடிச்சுட்டு அதில் இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றி ஒரு வாட்டி நல்லா மசாஜ் கொடுக்க சொன்னாங்க மாவுக்கு. அவங்க சொன்னது எல்லாத்தையுமே நான் கரெக்டாக தான் வந்துட்டு பண்ண நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல காட்டன் துணியாக எடுத்து அதை தண்ணியில் நனைச்சி அதை மூடி அது மேலே ஒரு தட்டு போட்டு மூடி ஓரமாக வச்சிட சொல்லிட்டாங்க. ஒரு 1 ஹவர் வந்துட்டு நல்லா ஊறலும் சொன்னாங்க. நானும் இந்த மாதிரிலாம் எல்லாம் பண்ணிவிட்டு நல்லா அதை வந்துட்டு மசாஜ் கொடுத்துட்டு ஒரு காட்டன் துணி நல்லா நனைச்சி அதை எடுத்து மூடி ஓரமாக வச்சுட்டு தட்டு போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சால்னாக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவங்க இது எப்படி சொன்னாங்கன்னா, ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு பெருஞ்சீரகம், ஜீரகம், மிளகு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு எல்லாமே எடுத்து அதை போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் வந்துட்டு சின்ன வெங்காயமும் தக்காளியும் போட்டு நல்லா வதக்க சொன்னாங்க. பட் ஆனால் ஸ்மெல்லு செம்மையாக இருந்துச்சு, பயங்கர ஸ்மெல்லு. சால்னா சூப்பராக தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இது ஆறில் மிக்சியில் போட்டுட்டு இது கூட தேங்காய், முந்திரி பருப்பு, கசகசை ஆட் பண்ண சொன்னாங்க. என்கிட்ட கசகசாலாம் நல்லா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டேன். ஸோ அதையும் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிட்டேன். அதுக்கப்புறம் குக்கரில் வந்துட்டு திருப்பி ஆயில் ஊற்றி பிரியாணி இலையும் அதுக்கப்புறம் வந்துட்டு கிராம்பும் போட்டுட்டு பச்சை மிளகா 3 போட்டுட்டு நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம் கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கிட்டேன். வதக்கினதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி போட சொன்னாங்க. தக்காளியும் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா வதக்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சிக்கன் மசாலா, காஷ்மீர் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கரம் மசாலா போட சொன்னாங்க. ஸோ மஞ்சத்தூள் போட்டுட்டு இதெல்லாம் வந்துட்டு அதில் போட்டு நல்லா வதக்கிட்டேன். ஸோ வதக்கினதுக்கப்புறம் கண்டிப்பாக புதினா இலை போடணும். புதினா இலை தான் சால்னாக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு சொன்னாங்க. ஸோ புதினா இலையும் வாங்கிட்டு வந்து போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து ஊற்ற சொன்னாங்க. ஸோ அதையும் ஊற்றிட்டு உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையா பார்த்துட்டு குக்கரை போட்டு மூடி ஒரு 2 விசில் விட சொன்னாங்க. அவங்க சொல்ல எல்லா ப்ராசஸும் நான் ப்ராப்பராக பண்ணிட்டேன். இதையும் நான் யூடியூப் பார்த்து தான் பண்ணேன். பட் ஆனால் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு, பயங்கர ஸ்மெல்லாகவும் இருந்துச்சு. ஸோ நல்லா வதக்கிட்டு குக்கர் போட்டு 2 விசில் ஊட்டி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் 1 ஹவர் கழித்து மாவை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா ரொம்ப சாஃப்டாகவே இருந்துச்சு. ஸோ நல்லா பிடிச்சி நல்லா திருப்பி நல்லா தட்டிக்கிட்டு எதேதோ பண்ணி உருட்டி வச்சிட்டேன். ஸோ உருட்டினது இதெல்லாம் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் பரோட்டா வரல. அது ஏன்னு எனக்கு இப்போ வரைக்குமே தெரியல. திருப்பியும் ஆயில் ஊற்ற சொன்னாங்க. உருட்டிட்டு ஒரு வாட்டி ஆயில் ஊற்றிட்டு காயக்கூடாது, ஈரத்துளி போட்டு ஒரு இது எடுக்கும்போது துளி போட்டு மூடணும் அப்படி சொன்னாங்க உருண்டை. ஸோ அதே வழியை பண்ணி இல்லைல்லமோ பண்ணுறேன். ஆனால் பரோட்டா மட்டும் வரல, எங்கேயோ செதறி அடிக்குது, தூக்கி அடிக்கிறேன், எல்லாமோ பண்ணுறேன். பட் ஆனால் வந்துட்டு பரோட்டா மட்டும் வரவே இல்லை. அது ஏன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. ஒருவேளை நான் பண்ணுறது தப்பாக பண்ணுறலாம். நானும் இந்த மாதிரிலாம் கடையில் அடிப்பாங்களே அதே மாதிரியே நானும் ட்ரை பண்ணுறேன். ஆனால் பரோட்டா இந்த மாதிரி இழுத்தா தனித்தனியாக பிச்சுன்னு உழுவுது. ஆனால் சாஃப்டாக இருக்குது. மாவுலெல்லாம் பயங்கர சாப்பிட்டு எல்லோரும் ஒரு கல்லில் 1 பரோட்டா போடுவாங்க. நான் மட்டும் எங்கள் வீட்டில் இருக்க தோசைக்கல்லில் 3 பரோட்டாவாக போட்டு எடுத்தேன். பட் ஆனால் கடைசியில் எனக்கு வந்து ரிசல்ட் என்ன தெரியுமா? எங்கள் பசங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நீங்களும் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா